இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக தேர்தலை சந்திப்பதால் தமிழக தேர்தல் களம் இந்த முறை சூடுபிடித்துள்ளது. சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் விஜய் களமிறங்குவதும் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. முதல் நாளே பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் நேற்று திருச்சி கிழக்கிலும் அதிகாரப்பூர்வமாக மனு செய்தார். இந்த நிலையில்தான் விஜய்க்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் தாக்கல் செய்த விஜயின் பிரமாண பத்திரத்தில் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. பெரம்பூர் மனுவில் தன் மீதான வழக்குகளை மறைத்துவிட்டார் என்று எதிர்க்கட்சியினர் அதிர்ச்சி கிளப்பியுள்ளனர். இதனால் விஜயின் வேட்புமனுவை நிராகரிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. இதன் பின்னணி பற்றி பார்க்கலாம். பெரம்பூரில் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தன் மீது எந்த குற்ற வழக்குகளும் இல்லை என்று கூறியிருந்தார். அதே நேரம் திருச்சி கிழக்கில் அவர் தாக்கல் செய்த மனுவில் தன் மீது 2 வழக்குகள் இருப்பதாக கூறியுள்ளார். அதாவது கடந்த ஆண்டு நடந்த மதுரை மாநாடு தொடர்பாக ஒரு வழக்கும், 30ஆம் தேதி பெரம்பூர் பரப்புரையின் போது ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதுதான் இப்போது சர்ச்சையாக வெடித்துள்ளது. பெரம்பூர் வழக்கை பொறுத்தவரை அது அவர் அன்று வேட்புமனு தாக்கல் செய்த நாளில் பதிவானது என்பதால் அதை காட்டவில்லை. ஆனால் கடந்த ஆண்டை பதிவான வழக்கை ஏன் பெரம்பூரில் விஜய் காட்டவில்லை என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மதுரை வழக்கை பொறுத்தவரை விஜய் மாநாட்டில் தொண்டர் ஒருவரை பவுன்சர்கள் தாக்கியது தொடர்பானது. காயம்பட்டவர் கொடுத்த புகார் அடிப்படையில் கடந்த ஆண்டே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குற்ற வழக்கு தொடர்பாக போலீசாரிடமிருந்து எவ்வித சம்மனோ தகவலோ எனக்கு வரவில்லை. இப்போதுதான் வழக்கின் விவரம் குறித்து தெரியவந்ததென்று விஜய் தனது வேட்புமனுவில் சொல்லியிருக்கிறார். இருப்பினும் வேட்புமனுவில் இருக்கும் இந்த வேறுபாடுகள் விஜய்க்கு நிச்சயம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதுதான். அதாவது ஒரே நபர் ஒரு இடத்தில் தன் மீது வழக்கு இல்லை என்றும் இன்னொரு இடத்தில் தன் மீது வழக்கு உண்டு என்றும் தெரிவித்தால் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்படும் அபாயம் உள்ளது. அதே நேரம் இது நிவர்த்தி செய்யக்கூடிய பிரச்சினைதான். ஏனென்றால் ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு 4 செட் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். விஜய் இதுவரை பெரம்பூரில் 2 செட் மனுக்கள் மட்டுமே தாக்கல் செய்துள்ளார். மீதமுள்ள 2 செட்டுகளில் மதுரை வழக்கை குறிப்பிட்டு சரியான தகவல்களுடன் புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தால் இந்த பிரச்சனையை சரி செய்துவிடலாம். எனவே பெரம்பூர் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்பு நிச்சயம் விஜய் தரப்பில் கூடுதலாக 2 செட் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும் என்று தாவேக வட்டாரம் சொல்கிறது.